எனக்கு அப்பாற்பட்ட இந்த விஷயம் வந்து என்ன மீறி நடந்துருச்சு, எனக்கு அப்பாற்பட்டு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பியாண்ட் மீ, பியாண்ட் மீ, பியாண்ட் மீ. மீ டூ அப்படின்னா நானும் வரேன், நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், இந்த மாதிரி சொல்லுவோம்ல, நானும் அப்படிங்கிறதுக்கு மீ டூ, மீ டூ. நானும் இல்லை, நானும் போகலை, நானும் இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மீ ஈதர், மீ ஈதர், ஈதர். எனக்குள், எனக்குள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை வந்துட்டு இங்கிலீஷில் எப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வித்தின் மீ, வித்தின் மீ. எனக்குள் அப்படிங்கிறத வித்தின் மீன்னு சொல்லலாம், இன்சைட் மீ, இன்சைட் மீ அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நானாகவே, நானாகவே பண்ண அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதை வந்துட்டு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆன் மை ஓன், ஆன் மை ஓன். என்னை கேட்டுவிட்டு, என்னை கேட்டுட்டு பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஆஸ்கிங் மீ, ஆஃப்டர் ஆஸ்கிங் மீ. எனக்கு தெரிந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா ஃபார் ஆல் ஐ நோ, ஃபார் ஆல் ஐ நோ. எனக்கு முன்னால், எனக்கு முன்னாடியே அது நடந்துச்சு, இந்த மாதிரி பேசுவோம். அதை இங்கிலீஷில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. என்னுடைய, என்னுடைய அப்படிங்கிறத மை அப்படின்னு சொல்லுவோம். இது தெரிஞ்சது தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னுடையது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா மைன். ஒரு பொருள் இது என்னோட பொருள் அப்படின்னு நம்ம உரிமையாக சொல்லும்போது மைன் அப்படின்னு வந்து சொல்லுவோம், மைன். நெக்ஸ்ட்டு என்னிடம் பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம்னா டாக் டு மீ, டாக் டு மீ, டாக் டு மீ. ஏன் நான், ஏன் என்ன சொல்கிறேன், ஏன் நான், வை மீ, வை மீ, வை மீ. எனக்கு பின்னால் அப்படிங்கிறத பிஹைண்ட் மீ, பிஹைண்ட் மீ, பிஹைண்ட் மீ. நெக்ஸ்ட்டு எனக்கு முன்னால் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா அஹெட் ஆஃப் மீ, அஹெட் ஆஃப் மீ, அஹெட் ஆஃப் மீ அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என்னை சுற்றி அப்படின்னு நான் சொல்லுவோம்ல, அதை வந்துட்டு இது நமக்கு தெரிஞ்சது தான் அரவுண்ட் மீ, அரவுண்ட் மீ, அரவுண்ட் மீ. நெக்ஸ்ட்டு எனக்கு மேல், இது வந்து எனக்கு மேலே வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஓவர் மீ, ஓவர் மீ. எனது பக்கத்தில் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா பிசைட் மீ, பிசைட் மீ, பிசைட் மீ. எனக்காக அப்படிங்கிறது, எனக்காக இந்த விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் மீ, ஃபார் மீ, ஃபார் மீ. எனக்கு அப்படிங்கிறது, எனக்கு இதை பண்ணுங்க அப்படிங்கும்போது டு மீ, டு மீ. என்னில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்துட்டு ஃபார் மீ, ஃபார் மீ, ஃபார் மீ. இப்படி தான் நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எனக்கு முன்பே அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா பிஃபோர் மீ, பிஃபோர் மீ, பிஃபோர் மீ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பின்பு, இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மீ, ஆஃப்டர் மீ, ஆஃப்டர் மீ. நெக்ஸ்ட்டு நான் என்னையே, நான் என்னையே அப்படிங்கிறத மை செல்ஃப், மை செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மை செல்ஃப். நான் தனியாகவே, நான் வந்து இதை தனியாகவே பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்துட்டு இங்கிலீஷில் பை மை செல்ஃப், பை மை செல்ஃப் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என் பக்கத்தில் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு நியர் மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், பிசைட் மீன்னு சொல்லுவோம், நியர் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். எனக்கு பதிலாக அப்படிங்கிறத இன்ஸ்டெட் ஆஃப் மீ, இன்ஸ்டெட் ஆஃப் மீ, இன்ஸ்டெட் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். என் சார்பாக, எனக்கு பதிலாக அப்படின்னா அது வேறு, என் சார்பாக அப்படின்னா அது வந்து வேறு. ஆன் மை பிஹாஃப், ஆன் மை பிஹாஃப், ஆன் மை பிஹாஃப். என்னை பற்றி, என்னை பற்றி அப்படிங்கிறத அபவுட் மீ, அபவுட் மீ, அபவுட் மீ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். என் மூலம், என் மூலம் அது வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத த்ரூ மீ, த்ரூ மீ, இட் ஹேப்பன்ஸ் த்ரூ மீ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னை போல் அல்லாமல், என்ன மாதிரி நீ பண்ணிடாத அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதை வந்து இங்கிலீஷில் சொல்லும்போது அன்லைக் மீ, அன்லைக் மீ அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். என்னை போல், என்னை போலவே நீயும் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்துட்டு லைக் மீ, லைக் மீ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம்.
என்னிடம் இருந்து அப்படின்னு சொல்லுவோம்ல, என்னிடமிருந்து இது வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிறத ஃப்ரம் மீ, ஃப்ரம் மீ, ஃப்ரம் மீ. நெக்ஸ்ட்டு என்னை குறித்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத கன்சர்னிங் மீ, கன்சர்னிங் மீ, கன்சர்னிங் மீ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னை நோக்கி டுவோர்ட்ஸ் மீ, என்னை நோக்கிங்கிறது என்ன சொல்லுவோம்? டுவோர்ட்ஸ் மீ, டுவோர்ட்ஸ் மீ. என்னை பார்த்து, என்னை பார்த்து பேசினாங்க, என்னை பார்த்து கை காமிச்சாங்க அப்படிங்கிறத அட் மீ, அட் மீ, அட் மீ அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். என் வழியாக, என் வழியாக அப்படிங்கிறத த்ரூ மீ, த்ரூ மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என்னுடன், என் கூட அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு வித் மீ, என் கூட வா அப்படின்லாம் சொல்லுவோம்ல, கம் வித் மீ, கம் வித் மீ, வித் மீ. என்னை தவிர அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் மீ, எக்ஸ்பெக்ட் மீ, என்னை தவிர அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் மீ. நான் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை வந்துட்டு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் மீ, வித்தவுட் மீ, வித்அவுட் மீ. என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனாங்க, நானும் இதில் இருக்கேன் அப்படிங்கிறத இன்க்ளூடிங் மீ, இன்க்ளூடிங் மீ, இன்க்ளூடிங் மீ அப்படின்னு சொல்லுவோம். என்னை சேர்க்காமல், இந்த விஷயத்தில் என்னை சேர்க்காதீங்க, நான் இல்லை அப்படின்னு நம்ம விலைக்குள்ள அதை வந்துட்டு எக்ஸ்க்ளூடிங் மீ, எக்ஸ்க்ளூடிங் மீ, எக்ஸ்க்ளூடிங் மீ. எனக்கு எதிராக இவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி பேசுவோன்னா எகெயின்ஸ்ட் மீ, எகெயின்ஸ்ட் மீ, எதிராக, எகெயின்ஸ்ட், எகெயின்ஸ்ட் மீ. என் காரணமாக, நான் தான் அது காரணம் அப்படின்னு சொல்லுவோம்ல, பிகாஸ் ஆஃப் மீ, என்னால் தான் இது நடந்துச்சு, அதுதான் அதை எப்படி சொல்லுவாங்க? பிகாஸ் ஆஃப் மீ, பிகாஸ் ஆஃப் மீ. என்னை விட, இவன் வந்து என்னோட பெரிய ஆள் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா தென் மீ, தென் மீ. நெக்ஸ்ட்டு என்னோட சேர்த்து இவனையும் பிடிச்சிட்டாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம்ல, அதை வந்துட்டு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அலாங் வித் மீ, அலாங் வித் மீ, அலாங் வித் மீ. என்னை பொறுத்த வரதை இப்படின்னு கூட சொல்லலாம், அக்கார்டிங் டு மீ, அக்கார்டிங் டு மீ, அக்கார்டிங் டு மீ. நெக்ஸ்ட்டு நான் மட்டுமல்ல அப்படிங்கிறத இங்கிலீஷில் நாட் ஒன்லி மீ, நாட் ஒன்லி மீ, நாட் ஒன்லி மீ, நாட் ஒன்லி மீ. எனக்கு கீழே அப்படிங்கிறத அண்டர் மீ, அண்டர் மீ அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எனக்கு அருகில் அப்படிங்கிறத க்ளோஸ் டு மீ, க்ளோஸ் டு மீ, க்ளோஸ் டு மீ அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். எனக்கு அடுத்தது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டு மீ, நெக்ஸ்ட் டு மீ, நெக்ஸ்ட் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.